இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, சுப நிகழ்ச்சிகளை துவக்குவதற்கு முன்னதாக பந்தல் கால் நடுவது எதற்காக அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த பந்தல் காலில் அப்படி என்ன சார் விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெரும்பாலும் நமக்கு பந்தக்கால் அப்படின்னு சொன்னாலே நம்ம வீட்டு கல்யாணம்ங்கிற விஷயம் மட்டும்தான் நமக்கு ஞாபகத்திற்கு வரும். கல்யாணத்துக்கு மட்டுமில்லை, வீட்டு வாசலில் பந்தல் போட்டு எந்த சுப நிகழ்ச்சியை நாம் செய்தாலும் அதற்கு பந்தல் கால் என்பதை முதலிலே நட வேண்டும். அதை எங்கே நடணும்னு பார்த்தோம்னா, அந்த பந்தல் ஒரு குறிப்பிட்ட பந்தலினுடைய அளவுங்கிறது இருக்கு இல்லையா, அந்த பந்தலினுடைய வடகிழக்கு மூலை எங்கே வருகிறதோ, ஒரு தெரு இப்போ நமக்கு வடக்கு பார்த்த தெரு அப்படிங்கிறது இருக்குன்னா, வடக்கும் கிழக்கும் சேருகின்ற அந்த மூலையிலே கால் எங்கே வர்றதோ அந்த இடத்துல தான் பள்ளம் எடுத்து, அதை என்ன சொல்லுவான்னா ஈசான்ய பாகம்னு சொல்லுவாள். நம்ம சனி மூலைங்கிறோம், அது சனி மூலை கிடையாது, ஈசான்ய பாகம். அந்த பந்தலினுடைய வடகிழக்கு மூலை எங்கே வருகிறதோ அந்த இடத்துல தான் பள்ளம் எடுத்து அந்த ஒரு முகூர்த்த கால், அந்த பந்தல் கால் என்பதை நட வேண்டும். இது எதற்குன்னு சொன்னால், முதல்ல அந்த பந்தல் கால் அப்படிங்கிறது நட்டுட்டாலே எல்லோருக்கும் பார்க்கும் பொழுது இந்த வீட்டில் ஏதோ சுப நிகழ்ச்சிங்கிறது நடக்க போகிறது அப்படிங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுப்பா. இது தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டுமல்ல, அவர்களிடத்திலே எந்த விதமான அசுப தகவலும் வெளியிலேருந்து சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுக்காக புரிஞ்சுப்பாங்கிறதுக்காக மட்டுமல்ல, இந்த பந்தல் காலை நடும் பொழுது இதில் என்னென்ன பிரார்த்தனை வைப்பான்னு பார்த்தோம்னா, எந்த விதமான தடையும் தடங்களும் இல்லாமல் இந்த விசேஷமானது நல்லபடியாக நடக்க வேண்டும் என்று சொல்லி அஷ்டதிக் பாலகர்கள் இருக்கிறார்களா, என் திசை பாலகர்களையும் பிரார்த்தனை செய்வார்கள், நவ கிரகங்களையும் பிரார்த்தனை செய்வார்கள். இது போக மும்மூர்த்திகள் இருக்காங்க இல்லையா, பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரான்னு சொல்கிறோம். இவா 3 பேரை தான் பிரதானமாக இந்த பந்தல் காலிலே ஆவாகனம் செய்து அதை பூஜிப்பார்கள். இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரனுடைய அனுகிரகத்தினோடு இந்த விசேஷமானது நல்லபடியாக நடக்கும் என்பதுதான் நம்பிக்கை. இந்த அரச மரத்திற்கு ஒரு மந்திரம் சொல்லுவோம் தெரியுமா? அரச மரத்துக்கு என்ன மந்திரம் சொல்லுவோம்? மூலத்தோ பிரம்ம ரூபாய, மத்தியத்தோ விஷ்ணு ரூபினே, அக்ரத சிவரூபாய, விருக்ஷராஜாயத்தே நமகான்னு சொல்கிறான் இல்லையா? இதே மந்திரத்தை தான் அங்கேயும் பயன்படுத்துவார்கள். இங்கே அரச மரத்தினுடைய கிளை நடல்னா கூட, அது அரச மரத்தினுடைய கிளைங்கிறது கல்யாணத்திலே அரசாணி கால்னு நடுவா, அங்கே அந்த மந்திரத்தை பிரயோகிப்பார்கள். இங்கேயும் அதே மந்திரம்தான். இந்த மும்மூர்த்திகளும் இந்த இடத்திலே வர வேண்டும். அது ஒரு மூங்கில், இங்கெல்லாம் நமக்கு மூங்கில் வாரை கிடைக்கிறது, மூங்கில் நடுறா. மூங்கில் கிடைக்காத இடத்திலே சவுக்க வாரையை கூட கொண்டு நட்டுறா. எப்படி இருந்தாலும் அந்த வாரையிலே இந்த மும்மூர்த்திகளும் வர வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி தான் அதுக்கு முதல்ல அபிஷேகத்தை பண்ணுவா. எல்லா விதமான பாலை வச்சு முதல்ல ஜலத்தை விட்டு அபிஷேகம் பண்ணுவா, அப்புறம் பாலை கொண்டு அபிஷேகம் பண்ணுவா. பஞ்சகவ்யம்னு சொல்கிறோம் இல்லையா, பால், தயிர், நெய், கோமயம் மற்றும் அந்த கோதுலின்னு சொல்லக்கூடிய அந்த சாணத்தினுடைய கரசலை கொண்டும் நன்றாக அபிஷேகத்தை பண்ணிவிட்டு அதுக்கு மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி அதற்கு ஒரு வஸ்திரம்லாம் கட்டி அதற்கு ஒரு கங்கணம் என்பதை கட்டுவார்கள். இந்த காப்பு கட்டுதல் அப்படிங்கிறது வந்துட்டாலே அந்த வீட்டிலே எந்த விதமான அசுபமும் தாக்காது. ஒரு பந்தல் கால் நட்டு ஆரம்பிக்கும் பொழுது இடையே அவர்களுடைய பங்காளிகள் வீட்டிலே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா கூட அது இவர்களை எந்த விதத்திலும் தாக்காது அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த முகூர்த்த காலை நடுகிறார்கள். அது நடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவான்னு பார்த்தோம்னா, கீழே அந்த நவரத்னத்தையும் போடுவா. இந்த நவரத்தினங்களை ஏன் போடுகிறார்கள் சொன்னால், இந்த நவ கிரகங்களினுடைய ஆதரவு என்பது இருக்க வேண்டும். நவதானியத்தையும் போடுவா. அது மாதிரி அதுக்குள்ள நவதானியத்தையும் நவகிரகங்களையும் பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த நவதானியத்தினையும் நவரத்தினங்களையும் அதுக்குள்ளே போட்டு 5 சுமங்கலிகள் ஒன்றாக இணைந்து அந்த பந்தல் காலை தூக்கி நடுவார்கள். அவ்வாறு நடும் பொழுது நம் இல்லத்திலே நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலே இறைவனினுடைய அருள் என்பது பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையை முன்வைப்பார்கள். அந்த மும்மூர்த்திகளினுடைய அருளோடு அந்த வீட்டில் எந்த விதமான தோஷமும் கிட்ட வராமே. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு நம்ம பந்தக்கால் நடுறோம், பக்கத்து வீட்டில் ஏதாவது ஒரு டெத்து நடந்துட்டா கூட இந்த வீட்டிலே அந்த தோஷமானது வராது, சேராது அப்படிங்கிறதுக்காகத்தான் எந்த விதமான ஒரு துர்சக்திகள் இருந்தாலும் இந்த பந்தல் காலானது அதனை தடுத்து நிறுத்திவிடும் அப்படிங்கிறதுக்காகத்தான் பந்தல் காலை நடுகிறார்கள். இந்த உண்மையை புரிந்து கொண்டு நாம் செயல்படும் பொழுது நம் இல்லத்திலே நடக்கக்கூடிய அந்த விசேஷம் என்பது முழுமையான மனமகிழ்ச்சியை நமக்கு பெற்றுத்தரும். சர்வே ஜனாக சுகினோ பவந்து.